ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்து குட்டி என்டர்டெயின்மெண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரைடே ரொட்டீன், டியூஸ்டே ரொட்டீன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு ரொட்டீன் மட்டும் இல்லை. அதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் நிறையவே இருக்கும். என்ன தான் நாங்கள் தூங்கினதுக்கப்புறம் மம்மி தூங்கினாலும் எங்களுக்கு முன்னாடியே இருந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி மம்மி இதெல்லாம்? அதெல்லாம் மம்மி ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உள்ளே போயிட்டு அரிசி ஊற வச்சுட்டு சைட் பை சைடு நம்ம சமையல் வேலையும் பார்க்கலாம். இன்றைக்கி சிம்பிளான இதுதான். இட்லி தேங்காய் சட்னி செஞ்சுட்டு தயிர் சாதம் வெண்டைக்காய் பொரியல், அவ்வளோதான். ஏன்னா இந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டே இருந்தாலும் ஒரு நாள் மழை வந்தால் தான் அந்த செடிங்கள்லாம் முகம் நல்லா இருக்குது. வாடாமல் நம்ம ஊரில் இன்றைக்கி திருவிழா நடந்துகிட்ருக்கு. காப்பு கட்டியிருக்காங்க. இன்றைக்கி திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு நம்ம ஏரியாவில். அதுதான் பேக்ரவுண்டில் பாட்டு போயிட்டு 3 நாள், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் திருவிழா. ரோடு இப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது. 4 வருஷம்தான் ஆகுது. போட்ட கொஞ்ச நாள்லேயே ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. நிறைய பஸ்ஸு, ஸ்கூல் பஸ்ஸுங்க, நிறைய வெஹிக்கிள்ஸ். ரோடு போட்ட கொஞ்ச நாள்லேயே ஃபுல்லாக ரோடெல்லாம் நாஸ்தி ஆகிடுச்சு. இன்னும் ரொம்ப நாள் ரோடு போடாத ஸ்ட்ரீட். போட்டு எந்த வேணாங்க பூவெல்லாம் எடுத்துடலாம். செவ்வாய்க்கிழமை போட்ட கோலெல்லாம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக போட்டுருக்காங்க. வீடு தொடக்கி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பூவெல்லாம் எடுத்திங்கன்னா கீழெல்லாம் ஊற்றாதீங்க. செடி இருந்தால் செடிக்கு ஊற்றி விட்டுருங்க. நம்ம வச்ச செடி எல்லாமே வாடி போகிற மாதிரி இருக்குது. எல்லாமே காயிற ஸ்டேஜில் இருக்குது. சரி பார்க்கலாம், காய்ச்சி கொடுத்துட்டு பார்க்கலாம். பார்க்க டைம் ஆகுது. அப்புறம் அவசரமாக கிளம்புவாங்க. அவங்க போட்டு வேலை சொல்லலாம். அரிசி ஊற வச்சுட்டு வைப்பு விட்டுருவாங்க. பாத்திரத்தில் தண்ணி காயாயிட்டுருக்கு. பாத்திரத்தை தேய்ச்சி தண்ணி பிடிச்சிடலாம். இதோட 3 நாளைக்கு நம்ம அலாரம்லாம் எதுவும் செட் பண்ண தேவையில்லை. 5 மணிக்கெல்லாம் பாட்டு போட்டுருவாங்க. மம்மி அவன் எழுச்சிக்கவே மாட்டாங்க. நல்லா தான் வெயிட் பண்ணுவேன். ஹெல்ப் பண்ணணுமா? இந்த வெண்டைக்காய் மட்டும் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிட்டு போப்பா.
இந்த டவர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருத்தர் இருக்கலாம், பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. அது இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடணும். கால் தெரியும். இங்கே பாருங்களேன், இந்த ஒரு லீஃப் கூட இல்லைனா பூ பார்த்தீங்களா, பாப்கார்ன் லீஃப். அப்படியே இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அது கீழே வந்து கார்ன் போட்டுருவேன். நீங்கள் எப்படி வேக வைப்பீங்க? நான் ஸ்கூல் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கார்ன் ஃபஸ்ட்டு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு மேலே இட்லி வச்சுடுவேன். இங்கே பாருங்க மம்மி, ரொம்ப நாள் கழித்து சன்லைட் ஃப்ரிட்ஜ் வரைக்கும் வந்து வந்ததும் சீக்கிரமாக ஹோம்ஒர்க் எழுதினா தானே அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்துட்டு இப்போ போகிறப்ப ஹரிபரியாக எழுத வேண்டியது. என்ன கேட்டால அம்மா எப்படிலாம் போய் சொல்றா பாருமா. இவ எனக்கு ஒரு ரொட்டின் எழுதி தரும்போது என்ன வாங்கி தந்தனா இருக்கா? என்னது இந்த அம்மா 65 சாப்பிடணும் போல இருந்தா அதை 4 பீஸ் எனக்கு வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி விட மாட்டாங்கடி எங்க மம்மி டேடி. அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு வாங்கி தருவாங்க. அது நீ வாங்கி கொடுத்தலாம் ஊர் ஃபுல்லா போயிட்டாங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடிலாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபட்டு சாப்பிட கோலம் போட நம்ம மாவு அரைச்சிடலாம் மிக்சியில்.
சாமிக்கு வை மேலே நான் ஃபாஸ்ட்டாக ஊற்றுமா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். until then bye bye.